விநாயகன் 175 மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி கீரப்பாளையம் பகுதிகளுக்கு 33/11 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து 11 kV புவனகிரி துணை மின் நிலையத்திலிருந்தும் கீரப்பாளையம் மின்பாதை வழியாக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கீரைப்பாளத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 33/11 kV மதுராந்தகநல்லூர் துணை மின் நிலையம் மூலமாகவும் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே இந்த பகுதிகளில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தற்போது தேவை எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய புவனகிரி தொகுதியில் சிதம்பரம் மின்கோட்டம் கீரப்பாளையத்தில் தற்போது ஆளில்லா துணை மின் நிலையம் ஒரு திறன் மின்மாற்றியுடன் இயங்கி வருகிறது. அதேபோல என்னுடைய புவனகிரி தொகுதியில் விருதாசலம் மின்கோட்டம் சிறுவர்பூரில் தற்போது ஆளில்லா துணை மின் நிலையம் ஒரு திறன் மின்மாற்றியுடன் இயங்கி வருகிறது. கீரப்பாளையம், சிறுவர்பூர் ஆகிய 2 இடங்களில் உள்ள ஆளில்லா துணை மின் நிலையங்களை தரம் உயர்த்தி ஆள் உள்ள 2 திறன் மின்மாற்றிகள் கொண்ட துணை மின் நிலையங்களாக அமைக்க மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என தங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் 12 புதிய துணை மின் நிலையங்கள், அதில் 2 புதிய துணை மின் நிலையங்கள் புவனகிரி தொகுதிக்கும், ஒரு துணை மின் நிலையங்கள் தரம் உயர்த்துவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பகுதிகளில் மின்பலனுடைய தேவைகளை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படக்கூடிய நேரங்களில் அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய புவனகிரி தொகுதியில் உள்ள உதவி மின் பொறியாளரின் சேத்தியாத்தோப்பு கிழக்கு பிரிவு அலுவலகம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வளைமதை ஊராட்சியில் உள்ள இ-சேவை மையத்திலும், அதேபோல உதவி மின் பொறியாளரின் பூவுடையூர் பிரிவு அலுவலகம் பூவுடையூர் ஊராட்சி நூலக கட்டிடத்திலும் இயங்கி வருகிறது. 2 அலுவலகங்களையும் காலி செய்ய சொல்லி சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகள் வலியுறுத்தி வருவதால் சேத்தியாத்தோப்பு கிழக்கு பிரிவு அலுவலகத்தை எறும்பூர் துணை மின் நிலையத்திலும், பூவடையூர் பிரிவு அலுவலகத்தை பூவடூரில் துணை மின் நிலையத்திலும் இடவசதி இருப்பதால் புதிய அலுவலகம் கட்ட இந்த ஆண்டு அமைச்சர் முன்வருவாரா என்று தங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, அந்த 2 அலுவலகங்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து வரக்கூடிய ஆண்டுகளில் முன்னுரிமை கட்டாயம் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன்.